டே 2 பேரும் இங்கே வாங்கடா. அண்ணே நாளைக்கு ஆயுத பூஜையில் ஆளுக்கு 5000 ரூபாய் இருக்குது, செலவுக்கு வச்சுங்க. ஆ கொடுத்த உடனே பாரு 2 பேர் முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னு. ஆமாண்ணே. இதுக்கு தாண்டா கொடுத்தது. சரி போய் வேலையை பாருங்க. சரிங்கண்ணே. இந்தாடா உன் காசு. வர்ற சம்பளம் செலவுக்கு கரெக்டாக இருக்குடா. இந்த காசு ஒழுங்காக சேர்த்து வைக்கலான்னு இருக்கேன். சரிங்கண்ணே. ஓகேடா. ஹலோ, என்னடி திடீர்னு கால் பண்ணியிருக்க? என்னங்க வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, சர்வீஸ் ஒன்றுன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா, சரி சரி. சொல்லுங்கப்பா. என்னப்பா சொல்றீங்க? சரிப்பா, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். அண்ணா என்னாச்சு? ஏன் திடீர்னு முகம் மாறிடுச்சு? காசை ஒரு பக்கம் சேர்த்து வைக்கலான்னு நினச்சா, ஆனால் அதை விட அதிகமாக செலவு இன்னொரு பக்கம் வந்து நிற்குதுடா. என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. 3 மாதம் மாத்திரை காலி ஆயிடுச்சுன்னு எங்கள் அப்பா கால் பண்ணி சொல்கிறாரு. வண்டி ரிப்பேர்னு பொண்டாட்டி கால் பண்ணுறா. ஓ அண்ணா, நான் தான் இந்த விஷயத்தை வீட்டில் சொல்லல. இந்த காசை நீங்களே வச்சுக்கோங்கண்ணே. யோசிக்காதீங்கண்ணே, பிடிங்க. டே யோகா, அண்ணே எல்லாத்தையும் கேட்டுன்னு தான் இருந்தேன். இந்தா இதை வச்சுக்கோ. அண்ணே கொடுக்குறத பார்த்து அவன் தப்பாக நினச்சிப்பான்னு பார்த்தியா? எனக்கு முன்னாடி அவன் தானே கொடுத்தான். கொடுக்குறோன்னு நினைக்கிறவன் மற்றவங்களுக்கு கிடைக்கிறத பார்த்து பொறாமப்பட மாட்டான். இந்தா வச்சுக்கோ. ரொம்ப நன்றிண்ணே.